for your inspiring deliberation on the occasion of our conference. Thank you, comrade. அடுத்ததாக தோழர்களே, நமது திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சச்சிதானந்தம் தோழர் வந்திருக்கிறாரு. அவரை வருக வருகவென இரண்டு சங்கங்களின் சார்பாக நமது மாநாட்டின் சார்பாக வரவேற்கிறேன் தோழர்களே. ஒரு நிமிடம் நமது மேடையில் இருக்கும் தலைவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு ஒரு புத்தக அன்பளிப்பும் ஒரு 2 நிமிஷம் நிகழ்வாக நடக்கும். தோழர் அறிவுடை நம்பி அவர்கள் அறிவுடை நம்பி அவர்கள் நமது அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் வெங்கடேஸ்வர ரெட்டி அவர்களுக்கு, தோழர் அஸ்வத் நமது வரவேற்பு குழு தலைவர் அவர்களை கௌரவிப்பார். தோழர் லட்சுமி நாராயணன் அவர்கள், தோழர் அறுவடை நம்பி அவர்கள் நமது அகில இந்திய பொதுச் செயலாளருக்கு புத்தகம். அடுத்ததாக தோழர் லட்சுமி நாராயணன் அவர்கள் நமது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை சிறப்பிப்பார். ரெண்டு பொதுச் செயலாளர்கள் உட்கார வேண்டாம், இன்னும் நேரம் இருக்கு. நமது அறிவுடை நம்பி அவர்கள் நமது பொது மேலாளர் அவர்களை கௌரவிப்பார். தோழர் இந்துமதி தோழர் நமது கன்வீனர் அவர்கள் நமது பெஃபிடியரின் பொதுச்சாளர் அவர்களை கௌரவிப்பார். அடுத்ததாக தோழர் பெனிட்டா அவர்கள் நமது அருமை தோழர் மாதவராஜ் அவர்களை கௌரவிப்பார். தோழர் பூங்குழலி அவர்கள் தோழர் டி கிருஷ்ணன் அவர்களை கௌரவிப்பார். தோழர் அஸ்வத் அவர்கள் நமது அருமை தோழர் சோலைமாணிக்கம் அவரை சிறப்பிப்பார். நன்றி தோழர்களே. அடுத்ததாக இந்த மாநாட்டை வாழ்த்தை பேசுவதற்காக நமது பொது மேலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் வீற்றிருக்கும் மதிப்பிற்குரிய தோழர் திரு ஸ்ரீதர் தலைவர் பெல் ஊழியர் சங்கம் அவர்களே, தோழர் மதிப்பிற்குரிய சச்சிதானந்தம் நாடாளுமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் அவர்களே, தோழர் எஸ் வெங்கடேஸ்வர ரெட்டி அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர்களே, தோழர் ஜா மாதவராஜ் எழுத்தாளர் முன்னாள் பொதுச் செயலாளர் அவர்களே, மற்றும் வாழ்த்துறை வழங்க இருக்கும் திரு
ரவிக்குமார் அவர்களே, தோழர் பி புழுகாண்டி அவர்களே, தோழர் எஸ் அறிவுடி நம்பி அவர்களே, ஒய் அஸ்வத் அவர்களே மற்றும் நன்றியுரை கூற இருக்கும் லட்சுமி நாராயணன் அவர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நமது வங்கியானது பல உருமாற்றங்களை பெற்று இன்று தமிழ்நாடு கிராம வங்கி என்ற பெயரில் நன்முறையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் காலாண்டுக்கு காலாண்டு நமது வங்கியானது நல்ல முறையில் லாபத்தை ஈட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த லாபமும் இந்த வணிகமும் சாத்தியப்பட்டது எதனாலவென்றால் அனைவருடைய உழைப்பும், அனைத்து ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைத்தினுடைய ஒத்துழைப்புக்கு ஏற்ப இந்த வங்கியானது நன்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் இந்த வங்கியை அடுத்த நல்ல ஒரு பொருளாதாரமிக்க நிலைமைக்கு எடுத்து செல்ல வேண்டுமானால் நமது அனைவரின் ஒத்துழைப்பும் மிக மிக அவசியம். இதில் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஒரு ஒருங்கிணைந்து போக்கில் நடைபெற்றால் ஒழிய இந்த வங்கியானது அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வது என்பது சிரமமான காரியம். ஸோ இந்த தருணத்தில் மேனேஜ்மெண்ட் சார்பாக அனைத்து ஊழியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் எனது பணிவான வேண்டுகோள், நாம் அனைவரும் ஒத்துழைத்து ஒரு கை இணைந்து இந்த வங்கியை மேலிட அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே வங்கியானது பல ஸ்டாஃப் வெல்ஃபேர் மெஷர்களை எடுத்து கொண்டிருக்கிறது. மேலும் தேவைகளுக்கு ஏற்ப ஊழியர்களுடைய கிரீவன்சஸ்க்கு ஏற்ப பல நல்ல திட்டங்களையும் எதிர்காலத்தில் உருவாக்கி கொண்டு இந்த ஊழியர்களின் அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வங்கி கடமைப்பட்டுள்ளது. ஸோ நண்பர்களே, தற்பொழுது எங்கு நோக்கினும் பொதுவாக வங்கித்துறையானது கடுமையான நிதி சுமையில் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்ததே. ஸோ அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வங்கியின் நிதியை மேலும் ஊக்குவிக்க அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திரும்ப இந்த மேனேஜ்மெண்ட் சார்பாக அனைவருடைய குறைகளும் நிறைகளும் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நல்ல விதமான இறையில் அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யும்படி இந்த நிர்வாகம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் உறுதியாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த இனிய விழாவிற்கு எனது இந்த நிலைமைக்கு இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த அனைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3வது மாநாடு வெற்றி பெற எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.